பறக்கும். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 74வது பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் அல்லது முதற்கம் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுடன் தொடர்ந்து நான் ஒரு 10 வருடமாக அவரோட பணிபுரிந்தேன். ஸோ அவருக்கு வருஷம் வந்து அவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் பிறந்தநாளாக இருந்தாலும் அன்று வந்து நான் வந்து விரதம் கடைபிடிப்பது, அது இல்லாமல் வந்து அவருடைய ஃபோட்டோ வச்சு நான் வந்து எப்போதுமே வாங்கிட்டு இந்த வருடம் நமது முதல்ல இளைய தலைமுறை வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து அது சார்பாக வந்து நீங்கள் கேப்டன் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முதலில் கேப்டனை வந்து எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு பார்த்தோம்னா வெயிலே கட்டியிருந்தாங்க படத்துல பார்த்து. ஸோ அது மூலம் கேப்டனோட சேர்ந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் கேப்டனோட தொடர்ந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி அவரோட அனுபவங்களை நிறைய கேட்டிருந்து அவரோட சுற்றி இருந்த அத்தனை பேரையும் சிலம்பு பழகி கேப்டன் வந்து எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. இன்றைக்கு வந்து நான் இப்போ படம் பண்ணுறதுக்கு எனக்கு தேட்டர்லாம் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து நான் கேப்டனோட ஒர்க் பண்ணதுனால தான். ஸோ கேப்டன் படங்கள் எங்கே ரிலீஸ் ஆகுதோ அத்தனை தேட்டர்ஸ் ஓனரும் மேனேஜரும் எனக்கு ரொம்ப பழக்கமானதா. ஸோ நம்ம பையன் தேட்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தேட்டர் கொடுக்க காரணமே வந்து கேப்டன் தான். கேப்டன் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டது என்னென்னா தன்னம்பிக்கை தான் அதிகம். அவர் தன்னம்பிக்கை, தொழில் பக்தி, விடாமுயற்சி இது எல்லாமே அவருக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் சொல்லியிருந்தா கூட காலையில் 5 மணிக்கு வரலாம் வந்துடுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து தொழில் பக்தி ரொம்ப இருக்கும். அதே போல் வந்து கேரவானா நல்ல இடம்லாம் ஷார்ட் மூவி போக மாட்டார், அங்கேருந்து பார்ப்பாரு, எல்லா நடிகருக்கும் நடிப்பு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் எல்லாமே கற்றுக்க சொல்லுவார். அதுமாதிரி நல்லா ஒர்க் பண்ணுறவங்க கூட வச்சு விடுவார், எதையும் விட மாட்டார். ஸோ அது அவர்கிட்ட வந்து தன்னம்பிக்கை தான் எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்த காரணம். புது முகங்கள் வச்சு சின்ன சின்ன படங்கள் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட தன்னம்பிக்கையே காரணம். ஏன்னா எதுக்குமே வந்து பயப்பட மாட்டார், துணிச்சு நிற்க சொல்லுவாங்க. எனக்கும் எந்த இது பார்த்தாலும் பயம் இருக்காது. அது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பயப்படாமல் நான் இறங்கி பண்ணுவேன். அதுக்கு முழுக்க காரணம் எனக்கு கேப்டன் அவர்கள். ஸோ இன்னைக்கு வந்து கேப்டன் படங்கள் நிறைய பேர் கேப்டன் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் அவரோட படங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் உங்களோட நான் அதிகமாக வந்து அவரோட பயணித்தது வந்து வந்து என்னோட பாக்கியம்னு சொல்லலாம். இன்று வந்து அவருடைய பெருமைகளை வந்து உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய கொடுப்பனை தான். அவரோட எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் திட்டு வாங்கியிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் உரிமை அதுக்கு அதிகமாக உரிமை எடுத்துடுவார். ஸோ உரிமை இல்லாத ஆளுக்கு அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். அதனால வந்து அவர் சொல்லி கொடுத்ததே முதல்ல தன்னம்பிக்கை தான் சொல்லுவார். தன்னம்பிக்கை தாலே போதும், இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து. நம்ம வந்து எதனாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கை தான் மட்டும்தான். வாழ்க்கையில் நேரு படங்கள் நிறையா வரும், ஆனால் எதுக்குமே வந்து நம்ம வந்து அசந்து போகக்கூடாது. அதுமாரி வந்து வெற்றிகள் வரும், தோல்விகள் வரும். தோல்விகள் எவ்வளோ வந்தாலும் கவுந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவார். கேப்டன் படங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் நடிச்ச நிறைய படங்கள் வந்து ஒரு 90-95 படங்கள் வந்து ஃப்ளாப்பான அட்டர்ஃப்ளாப்பான படங்கள். ஆனால் வந்து எந்த புரிசனும் பாதிக்காது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சிக்கனமாக படம் எடுப்பார், ரொம்ப செலவு வர மாட்டார். அதே நேரத்தில் அவர் படங்கள் வந்து ஓடுறதுக்கு வந்து எல்லா ஊருக்கும் ஃபோன் பண்ணி, ஆடியன்ஸ் ஃபோன் பண்ணி, ரசிகர்கள் ஃபோன் பண்ணி தள்ளி படமும் சொல்லுவார். ஸோ அதனால் அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை தான் அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா அரசியலையும் மிகப்பெரிய ஒரு இடத்த அச்சீவ் பண்ணார். ஏன்னா அவர் தன்னம்பிக்கையினால தான் அன்றைக்கி வந்து எதிர்த்து தலைவர் வந்தார். அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால் அவர் நம்மளை விட்டு சீக்கிரமாக மறைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து யாரையும் தன்னை தான் நம்புவார், யாரையும் நம்ப மாட்டார். நான் யாரையும் நம்ப மாட்டாருன்னா தன்னை நம்பி நிற்பார். ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் கேப்டன் அவர்கள். அவருக்கும் ஃபைட் பண்ணும்போது சில பிரச்சனைகளுக்கு உடனே பிரச்சனைகள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். அதே போல் வந்து சின்ன டேரக்டர், பெரிய டேரக்டர் அப்படிலாம் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவார். அதேமாதிரி வந்து முதல்ல வந்து திரையுலகில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு வேணும் கண்டிஷன் கொடுத்தது அவர் தான். அதே போல் வந்து ஞாயிற்றுக்கிழமான லீவ் கண்டிப்பாக விடணுங்கிறது அது சிவாஜி கணேசன் சார் ஐயா அவங்க ஆரம்பிச்சா கூட அது நடைமுறை கொண்டு வந்து கேப்டன் அவர்கள் தான். இப்போ வந்து அதே மாதிரி நடிகர் சங்க கடன் அடைச்சது கேப்டன் அவர்கள் தான். இப்போ வந்து கேப்டன் பற்றி சினிமாவில் எவ்வளோ சொல்லலாம், ஏன்னா கூட இருந்ததுனால அவருக்கு தெரியும். ஸோ அதே போல் அவர்கிட்ட நம்ம எடுக்க வேண்டியது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொழில் பற்றி இந்த 3 எடுத்துட்டாலே நம்ம வந்து நிச்சயமாக ஒரு பெரிய இடத்தை அடையலாம். இன்று நீங்களாம் வந்தது காரணம் அவர் மீது பக்தியும் நம்ம மீது நம்பிக்கையும் தான். ஸோ இது வந்து ரொம்ப கேப்டனுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து 74வது பிறந்த நாள் வந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் அனைவரும் கேப்டன் அவர்களுக்கு மாலை பூ போட்டுட்டு அவரை பற்றி நீங்கள் அதாவது நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் படங்கள் பார்த்துருப்பீங்க, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட விடாமுயற்சி தன்னம்பிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால வந்து அவர் எவ்வளோ நிறைய நல்ல உதவி செஞ்சிருக்காரு. அது வந்து நிறைய பத்திரிகைகள் பெருசாக சொல்லலை, ஆனால் அவ்வளோ நல்ல கூட இருந்தாலும் தெரியும். அவ்வளோ நல்ல உதவிகள் வந்து அவர் அது மாதிரி யார் வந்தாலும் அவர் பார்க்க வீடு தேடி வந்தாங்கன்னா மற்றவங்க மாதிரி வந்து கேட்டோட வெளியே நிற்க மாட்டார். இருந்து பார்த்துட்டு தான் போவார். அதே மாதிரி வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது யாராவது வந்து
தகவல் இருந்தால் கூட அவங்க இருக்க வச்சு எத்தனை மணி நேரம் நைட் 10 மணி 11 மணி வந்தாலும் வந்த உடனே அவங்க சாப்பாடுலாம் போட்டு அப்படின்னா பேசிட்டு அவங்க ஊருக்கு அனுப்புவார். ஸோ அவரை நல்ல குணப்படுத்தவர்கள். அதனால தான் வந்து இன்னைக்கும் அவருடைய கல்லறை கோயிலாக மாறின காரணம் அவர் செய்த தர்மங்கள் தான். அதாவது சாப்பாடு போட்டாங்க இது போட்டாங்கிறத விட அவர் வந்து எல்லாருக்கும் அவருக்கு என்ன தேவையோ, ஒருத்தர் வேலை வேணுமா உடனே வேலை சொல்லி விடுவாரு. ஒருத்தருக்கு அவ்வளோ நிறைய உதவி பண்ணியிருக்காரு. 1-2 சொல்லலாம். ஸோ அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ அவருடைய 24 நாளில் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஒவ்வொருத்தராக வந்து அவருக்கு மாலை போட்டு அவரை பற்றி நீ அவங்கள கேள்விப்பட்டதையோ இல்லை அவர் படம் பார்த்தீங்க ஏதோ உங்களுக்கு பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கும். அவர் வந்து சொல்லும் போது வந்து எல்லாருமே கிடைப்பார். அவர் வந்து அவ்வளோ காமெடி படங்கள் நிறைய நடிச்சிருக்காரு, நிறைய ஆக்ஷன் படம் நிறைய நடிச்சிருக்காரு, தேசப்பட்ட படம் நிறைய நடிச்சது அவர் தான். அதனால வந்து இன்னைக்கு போலீஸ்காரங்களுக்கு ஒரு நிறைய அவர் படங்கள் போட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும், போலீஸ் எப்படி இருக்கணும், ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அவர் படங்கள் பார்த்து நிறைய கற்றுக்கிறாங்க. அதே மாதிரி திரையுலகில் தமிழ் திரையுலகில் முதல் குடிமகன் விருது வந்து அவர் தான். அதாவது ஜனாதிபதி கையால் வந்து முதல் தமிழ் குடிமகன் விருது வந்து அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருடைய படங்கள் எல்லாமே வந்து தேசப்பற்று நோக்கியாக இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டரியாக நினைச்சு கனிமையாக தான் இருக்கும். ஆனால் வந்து காவல்துறை தான் நிறைய நினைச்சிருப்பாரு. ஏன்னா காவல்துறையில வந்து எவ்வளோ சட்டங்கள் இருக்கோ அவ்வளோ சட்டம் ஒரு படங்கள் இருக்கும். இங்கே அவர் படங்கள் நிறைய நான் வந்து நான் ஒர்க் பண்ண படம் 3-4 படம் காவல்துறையாக நினைச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கிட்டுப்பாரு. அவர் அதுக்கான காவல்துறை அதிகாரிகள் சந்திச்சு என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி கேப் வைக்கணும், அது மாதிரி வந்து இப்போ என்ன லேட்டஸ்டாக வந்துருக்கு கேப் அதெல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் வந்து சட்டம் ஃபுல்லாக கேட்பாரு. நான் அந்த நைட்லாம் உட்காந்து படிப்பாரு, ஃபுல்லாக படிப்பாரு. ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதான் நீங்கள் எல்லாருமே பேசணும். நான் பேசுறது பெருசு கிடையாது. அவர் கூட இதனால நான் அதை பற்றி பேசுறது பெருசு கிடையாது. நீங்கள் பேசணும். அவரை பார்த்தது ரசிச்சது அவர் சேவை கேள்விப்பட்டது எல்லாமே நீ வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2 வார்த்தையாக கேப்டன் பேசணும். ரொம்ப உங்களெல்லாம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. ஆனா எனக்கு கேப்டனை பத்தி எதுனா தெரியாது. நான் ஒரு மதுரையில் அவரை பார்த்தேன். ஷூட்டிங் ஒரே கிரௌடு. நானும் ஏதோ கிட்ட போய் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தெரியுங்க. ஆனா இங்க சட்டசபையில் வரும்போது போய் பார்த்தேன். நெருக்கமா கேப்டனுக்கு எனக்கும் அந்த 2 வாய்ப்பு ஒரு ட்ரூப் பார்த்தேன் கார்ல. இங்க நேரடியாக சட்டசபையில் போகும்போது அமைச்சர் தான் வரணும் கஷ்டப்படுறோம். கேப்டன் பத்தி பாஸ் சொல்லணும்னா இப்போ என்ன சொல்லுவாரு, நாங்க கேப்டன் மட்டும் தான் பண்ணி எடுப்போம். ஆனா சின்ன பண்ண பெரிய பண்ண படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்க பயந்து எவ்வளவு படம் தேட்டருக்கு எதுவும் பண்ணல. படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சொன்னார் இல்லை எனக்கு எல்லா தேட்டரும் பார்க்குறேன் மேனேஜர் போறாங்க. அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவரு கேப்டனுக்காக நைட்டு போகலாம் அந்த படங்கள்லாம் கோயில் மேனேஜர் எல்லாம் பார்த்து பேசி எல்லா கேப்டனும் போட்டு கேப்டன் படத்தினால தான் எங்களுக்கு அனுபவம். அப்புறம் எங்களுக்கு வேண்டியதான் கேப்டன் புகழ் ஒழுங்க தமிழ்நாட்டிற்கும் அவருடைய பாடல்கள் தான் இப்போ மறுபடியும் கூட கேப்டன் பார்த்துட்டு தான் வரேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட 74வது பிறந்த நாள் விழாவை இளைய தலைமுறை வெற்றி கழகத்தின் சார்பாக வெகு விமர்சையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பிறந்த விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் சொல்ற விஷயம் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று அவர் தலையெங்கும் கர்ஜித்ததுதான் ஞாபகத்துக்கு. ஏன்னா அந்த வார்த்தையை எல்லோருடைய மனசிலையும் ஆழமாக பதிய வைத்தது நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்ல, விஜயகாந்த் சார் பத்தி சார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, ஆனா நேரம் பத்தல அப்படின்றாரு. உண்மைதான். ஏன்னா நல்லது செய்யறவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த ஒரு கம்பீரமும் பேராற்றலும் மிகவும் சிறப்பாக இருக்கு. எல்லாருமே அதை பார்த்துருக்கோம். அதே கம்பீரமும் பேராற்றலும் இருந்திருந்தா அவர்தான் இன்னைக்கு சிஎம். அதுல என்ன மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அவர் இறக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. ஆனா தமிழ்நாடு மொத்தமா அவரை பார்க்க வந்துச்சு.
எப்படி இது சிஎம்மாக இருந்தவங்க சட்டப்பெல்லாம் வந்தாங்கிறது அது சாதாரண விஷயம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல் தேமுதிக கட்சியோட தலைவருங்கிற ஒரு மிகுதி மக்கள்கிட்ட அவ்வளோ செல்வாக்கோட இருந்தாரு அப்படிங்கிறத அவருடைய இறுதி உறவுல தான் காமிச்சு. நெஞ்சமான கூட்டம் கிடையாது, அவ்வளவு கூட்டம் எல்லாருமே பார்த்தோம். அப்போ அவர் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாருங்கிறதுக்கு அவரு முதலமைச்சராக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். அது உங்களுக்கு கரெக்டாக பாருங்க. என்னன்னா, அவர் நடிகர் சங்கத்துல சேர்ந்து நடிகர் சங்கத்தில் தலைவராகிறார். நடிகர் சங்கத்தில் தலைவராகும் போது நடிகர் சங்கம் பெரும் கடன் சூழ்நிலையில மூழ்கி கிடைக்கும். அந்த கடனை மொத்தத்தையும் அவர் வந்து அடைச்சார். நடிகர் சங்கத்துக்கு வருவாயை உருவாக்கி இன்னைக்கு நடிகர் சங்கம் கம்பீரமா இருக்குதுன்னா அதுக்கு முழுமுதற் காரணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரே தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட எல்லா கடனையும் அடைச்சி இந்தியாவிலேயே கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை பிரகடனப்படுத்தியிருப்பார். உண்மைதானே? கண்டிப்பா தெரிஞ்சிருப்பார். போன ஆட்சியில 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, நாங்க வந்தா எல்லாம் பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ ஒரு ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி வந்தா 100 நாள்ல 32,000 கோடி கடன் வாங்கியிருக்கணும். இவங்கள கடன் வாங்கிக்கிறவங்க இது எல்லாம் போட்டோம், எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதனால புரட்சி கலைஞரோட தம்பியாக இளைய தலைமுறை வெற்றி கழகத்தின் தலைவராக இப்ப நம்ம தலைவர் வந்திருக்கிறாரு. அவர் இந்த கட்சியை உருவாக்கி இருக்காரு. இது சாதாரணமா நினைச்சிடாதீங்க, சிறு துரும்பும் பல்பொத்த உதவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கட்சியும் பெரிய அளவில் வளரும். நம்ம தலைவரை நீங்க சாதாரண நினைக்க வேணாம், புல்லையும் ஆயுதமாக்கும் வல்லமை படைத்தவர். அதனால அவர் பின்னால் நம்ம போகலாம், அவர் சொல்றதை கேட்கலாம், அவர் காட்டுற பயணத்தில் நாமும் பயணிக்கலாம். அப்படி செஞ்சோம்னா வெற்றி நமக்கு நிச்சயம். அதனாலதான் இந்த வெற்றி கழகம் மிக சிறப்பாக வளரும், எல்லோரையும் அரவணைக்கும், ஒற்றுமையாக இருப்போம். யார் பேச்சையும் கேட்டு நாம் மயங்கிவிடக்கூடாது. நாம் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இளைய தலைமுறை வெற்றி கழகத்தை மேலும் மேலும் வளர்த்து நம்முடைய உறுப்பினர்கள் அனைவருமே சிறப்புக்கு இருக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி விஜயகாந்தின் இந்த பிறந்தநாள் விழாவில் என்னை பேசிக் கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. கேப்டன்னாலே கர்ஜனைகள், வீரம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பேசிக்கிறது, நிறைய பேர் பார்த்து கேட்டுருக்கோம். இந்த இடத்த பயன்படுத்தி உங்களுக்கு புதுசா ஒரு தகவல், அதாவது என்னை பத்தின தகவல் நான் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க விஜயகாந்த் கேப்டன் அவர்களை பற்றி. ஒரு சின்ன என்னை பத்தின ஒரு உரைனா, அரசியலுக்கு வந்தாச்சு, நம்ம அரசியல் பேசுறது தவறு இல்லை. இந்த இடத்துல அரசியல் பேசுறது கண்டிப்பா தவறே இல்லை. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட சமூக வலைத்தளங்களும் என்னோட பேச்சுகளும் என்னோட பதிவுகளும் கொஞ்சம் வீரியமா இருந்துச்சு அரசியலுக்கு. அப்போ எனக்கு வந்து தெரியல நான் எந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரியறேன் அப்படிங்கிறது. அப்போ சில கட்சிகள்ல இருந்தும் சில பேர் மதுரையில மாவட்ட லெவலில் பெரிய ஆளு, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம பார்த்துருப்போம், நமக்கு நேரடியாக அறிமுகம் கிடையாது. அவங்க நமக்கு தொடர்பு சொல்றாங்க, எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு உழைக்கிறீங்க, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்காக நீங்க எதுக்கு உழைக்கணும் போறீங்க, இப்போ கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கட்சிகள் திமுக அதிமுக தவிர மற்ற ஒரு 4-5 கட்சிகள் என்கிட்ட பேசினாங்க. கூட வந்துருங்க, எங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு நான் யார் சார்ந்தும் போகக்கூடாது, அவர் விஜய் வந்து நமக்கு பிடிக்கும், அரசியல் ரீதியா அவர் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பா. அதுக்கு அவரு ஒரு படைப்படத்தோட வராரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட நண்பர் ராமஜெயம் மதுரை மாவட்ட செயலாளர், அவர் மூலமா எனக்கு பகவதி சார் அறிமுகம். அப்ப எனக்கு இந்த மாதிரி அவரும் வந்து என்ன புஷ் பண்றாரு, இந்த மாதிரி வாங்க, எனக்கு உள்ள வாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னும் போது எனக்கு அதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ சாரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு நீங்க அவர்கிட்ட பேசுங்க வைங்க. அப்போ சாரோட டிபி பார்த்தேன், விஜயகாந்த் சாரோட. நான் சார் பின்னாடி இன்னைக்கும் நான் நிற்கிறேன், இன்னைக்கும் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்களாக கேப்டன் அவர்கள் சார் நிற்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா கேப்டன் அவர்கள் புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கே கண்டிப்பா ஒரு தகுதி வேணும். வேற எந்த நடிகர் நடிகை யாரை வேணாலும் எந்த காரணத்துக்காக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா கேப்டனை ஒருத்தர் யூஸ் பண்ணா அது அவர் வந்து ஒரு யூனிக் மாதிரி, ஒரு சாதாரண விஷயமா வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ரஜினியா ஸ்டைலுக்கு இருக்கலாம்,
கமலா நடிப்பு அரசியல் ரீதியா இல்லைனாலும் திரைத்துறை ரீதியா கலை இதெல்லாம் சொல்லலாம். ஆனா கேப்டன் வந்து அப்படி எளிதில் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியாது. இவர் இப்படிதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல மனிதநேயம், கூட இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கணும், சமுதாயத்தை எப்படி பார்த்துக்கணும், கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தா எப்படி பார்க்கணும். அவருக்கு வந்து அந்த பேச்சு தோரணை இருக்காது. நேரடியா ஒரு வரைமுறையா பண்ணுவாங்க. ஆனா கட்டன் ரைட்டா பேசிடுவார். தப்பு நடந்தா இதுதான் தப்பு, இது சரி அப்படிங்கிற விஷயத்த பேசிடுவார். அப்படி வழி வந்தவர், அவர் கூட இருந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வேற எதுவுமே எந்த இதுவும் சொல்லாம மகதி சார் வரா சார் பின்னாடி நான் வந்து நின்னேன். நான் நேரில் இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கும் நான் வந்து பார்க்குறேன். அவரோட புகைப்படத்தோட நம்ம அடுத்த கட்டம் போறது வந்து இன்னும் நமக்கு ரொம்ப சீக்கிரம் முன்னேற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிடுது. விஜயகாந்த் சார் அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்புனா, எங்க அம்மா என்கிட்ட சொன்னது, கிட்டத்தட்ட எங்க அம்மாவோட ஒரு 14-13 வயசுல வந்து வீட்டு வாசல்ல கோலம் போட்டு இருக்கும்போது விஜயகாந்த் சார் வந்திருக்காரு. வந்துட்டு எங்க தாத்தா பேர் சொல்லி அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுருக்கேன். அப்ப எங்க அம்மா தான் வழிகாட்டுறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாகவும், எங்க தாத்தா வந்து ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்க்குறவங்க. அதான் என்னோட பேஸ். அப்போ கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துருக்காங்க. எங்க தாத்தா கட்டியிருக்காங்க இந்த மாதிரி. எனக்கு வந்து அப்போ வந்து ரைஸ் மில் இதெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு நாள் மதுரையில சொல்ற ஊர்ல. இந்த மாதிரி சினிமா ரீதியாக எனக்கு போடாம ஆசை இருக்கு, எப்படி போடாம எப்படி சாமி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, இல்ல நீங்க இந்த இதில் போங்க, உண்மையிலேயே நீங்க நல்லா வருவீங்க, உங்களுக்கு நல்ல யோகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆரம்ப புள்ளி எங்க தாத்தா. அதுக்கப்புறம் சென்னை வந்திருக்காரு. அவர் நினைச்சபடி நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சினிமா துறையில போயிட்டாரு. அவர் ஹீரோவா நடிச்ச முதல் 3 படங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவோட பேர் டைட்டில் அழகான ஒரு RS சுந்தரானந்த் ஜோதிகார் அவர்கள் நல்லா செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த தொடர்பு ரொம்ப பெரிய லெவலில் இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் எப்போ மதுரைக்கு வந்தாலும் தாத்தாவை மீட் பண்ணாம போக மாட்டாரு. அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, பெரிய அளவு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அழகான ஒரு நாளே ஒரு ஜோசியர் தான், நான் விஜயகாந்த் ஜோசியர் அப்படின்னா பேரு. வீடு கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் எங்க அம்மாவோட அப்பா, எங்க அம்மாவோட அப்பாவோட கூட பிறந்த தம்பி தான் ஜாதகம் பார்த்து சொன்னாங்க. எங்க அம்மாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட பிறந்தவங்க 4 தம்பிய எங்க அம்மாவோட 5 பேர். அப்போவே 5 பேர்த்துக்கும் இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாரு. அப்போவே அந்த ஆனா அவர் பார்த்தது வந்து எங்க அம்மாவோட சித்தப்பாவை தான். சித்தப்பாவை பார்த்தது அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமிலியா க்ளோஸா இருந்தது. நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்த அறிமுகம் ஏன் கிடைக்கல அப்படின்னு. இவர் வந்து அப்போ அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு வரும்போது அப்போ சில நல்லது கெட்டது தாத்தாவை கேட்காம எதுவும் முடிவு பண்ண மாட்டாரு. அப்படி கேட்கும்போது தாத்தாக்கு வந்து இது சரியா படலை. டைரக்டா அப்படி முடிவு பண்ணிட்டாரு. ஆனா நேரடியா சொல்றது போல இது வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. திரும்ப ஒரு அடுத்த முறை திரும்ப பண்ணி கேட்கும்போதும், இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சேர்த்து வச்சிருந்த பேரு புகழ் எல்லாத்தையும் நீங்க விட்டுருவீங்க, அரசியலுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாதான் இல்ல நான் அதை மீறி அவங்க போனனால எங்க தாத்தா என்னன்னா ஒரு சோளத்துல வந்து நக்கீரன்ல வந்து பேட்டி கொடுத்தாரு, என்ன மீறி செயல்படுறாரு போறாரு அப்படிங்கிற மாதிரி சம் இஷ்யூஸ்னால. அதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்க தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒரு ஃபேமிலி நண்பர்கள், எனக்கும் மாமாட்டா வளர்ந்துருப்பாங்க. ஆனாலும் அவர் பேர்ல இருக்க, அவர் பின்னாடி இருக்க, அவர் குணத்துல இருக்க மரியாதை எங்களுக்கு புரியவும் குறையல. நாங்கள் எங்க குடும்பம், நாங்கள் எல்லாருமே அவங்களோட பெரிய ஃபாலோவர்ஸ் தான். அதை நம்பி அது மாதிரி நாங்கள் பகவதி சாராசாரியும் இப்போ நம்பி நம்ம ஒரு இடத்துல இறங்கிருக்கோம். இது நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு போக எல்லாரும் கட்டமைப்போட இருந்து எல்லாரும் துணை வருவீங்கன்னு நம்புறேன். அன்பு விஜயகாந்த் சொந்தங்கள் குரூப்பின் தலைவரும் இளைய தலைமுறை வெற்றி கழகத்தின் தலைவரும் டாக்டர் பாரதிவாலா சார் அவர்களுக்கும், வீர தலைமுறை இணையாசிரியர் மதிப்புக்குரிய தனசேகர் சார் அவர்களுக்கும், பேச்சாளர் மதிப்புக்குரிய விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஏப்ரல் 74வது திருநாள் கொண்டாடுகிறோம் விமர்சையாக. இது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னை பற்றி ஒரு சின்ன தகவல். என்னுடைய பேர் சுரேஷ் ஐயர். பின்பாக ஐயர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளைய நிறுவனத்திற்கு. அதுதான் என்னோட பூர்வீகம், சொந்த ஊர் என்னது. ஆனால் படித்தது வளர்ந்ததெல்லாம் தஞ்சாவூர் பண்ணாபடி மாவட்டம். அப்போது என்னாச்சுன்னா எங்கள் அப்பா நான் பிகாம் படித்த பொழுது சின்ன கவுண்டர் படம் எடுத்துருந்தாங்க கோயம்புத்தூரில். எங்கள் அப்பா ஒரு லட்சுமி நாராயணன் ஆடிக்கிற ஆர்ட்ஸில் வேலைக்கு சொல்லிட்டாரு 300 ரூபா சம்பளத்துக்கு. அப்போ அதே ரோட்ல மெஸ் முருகப்பா மெஸ், அதுலதான் நாங்கள் அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டு இருக்கோம்.
அப்போ என்ன இருக்குன்னா அந்த வேலை பார்த்துட்டு அங்கே ஒரு நாளைக்கு சின்ன கொண்டு படம் இருக்கிறாங்க உடுமலைப்பேட்டையில் பொள்ளாச்சியில் எப்படியாவது நம்ம போய் பார்க்கணும். எனக்கு என்ன பயம்னா ஆடிட்டு எங்கள் அப்பா வந்து ஃபோன் போட்டு சொல்லிவிடுவாரு, அவ்வளோதான் அடி பின்னி எடுத்துருவாங்க, இப்படி பார்த்துருக்கீங்க ஆட்சியெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு சொல்லுவேன். ஆனால் அந்த நேரத்துலலாம் நீங்கள் மத்தியானம் அந்த மிஸ்ஸில் ஒரு மணி நேரம் 3 மணிக்கு சாப்பிட்றது அந்த மிஸ்ஸோட ஓனர்லையும் எனக்கு ரொம்ப வேண்டியது. அவர் தான் இந்த படத்தில் கதாநாயகமாக வருவார். சீமா காலனி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வெயில் சார் அவர் தான். அது இப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களை ஒரு படத்தை ஷூட்டிங் போயிட்டு அவர் காலையில் இருப்போம். அது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நான் சின்ன கவுண்டரில் நம்ம கேட்கலாம் சார் பக்கத்தில் இருந்த கை கொடுத்து அப்போல்லாம் ஃபோட்டோ வசதி இல்லை, எங்கிட்ட கேமரா வாங்குறதுக்கு காசு இல்லை, எல்லாரும் எடுத்தாங்க. அப்போ வந்து சார் கேட்டோம் சார் கை கொடுத்து பேசிட்டு இதெல்லாம் பல வருடங்களுக்கு அப்பா பிகாம் எல்லாம் இருக்கிறது வேலை பார்க்கணும். அது எலெக்ஷன் டைமில் நான் மன்னார்வடிக்கே வருகை வந்துருந்தேன். பிரேமலதா பேச்சு கேட்கணும், ரொம்ப கம்பீரமாக எல்லாம் பேசுவாங்க, அவங்க பேச்சு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட காலனி பக்கத்தில் என்னோட காலனி என்னோட இது பக்கத்தில் ஐயா வாங்க நான் சொல்ற இடத்துல மட்டும் இருந்தால் அங்கே தான் கேட்டோம் சாப்பிடும் வண்டி நிற்கும், நீங்கள் பாட்டு அங்கேருந்து அலையாருங்க வாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்று கட்சியாரெல்லாம் வண்டி இங்கே வந்து நிற்கும் அங்கே வந்து நிற்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன இன்ஸ்பெக்டர் வந்து ஐயா சார் இங்கே வாங்கன்னு போட்டார். கரெக்டாக அங்கே நின்ன அந்த மேடை வீடாமட்டம் ரயில்வே கேட் போட்டதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. கரெக்டாக மீட்டிங் வந்தார். கரெக்டாக நான் நின்ன இடத்துலையே சார் கேப்டன் சாரோட வண்டி நின்றுச்சு. இறங்குறோடே முதல்ல கை கொடுத்தேன். பிரேமலதா வண்டி வணக்கம் கொடுத்தேன். ரொம்ப பக்கத்தில் வந்து ரொம்ப எனக்கு மறக்க முடியாத அதனால மை தொட்டு தடுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா உன்னாலில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா என் கண்ணம்மா என் செல்வம் நீண்டதம்மா படடா இதுதான் மனிதன் நாடகம் உறவும் பிரிவும் மனிதன் ஜாதகம் இதுவரை பாட்டை பிரிந்த பாடல்கள் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை கேட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது என்னுடைய பல்லவி கிடைத்தது நல்லொரு சரணம் கிடைத்தது 74வது பிறந்த நாள் நம்ம கேப்டன் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்படுத்திய எங்களுடைய விருந்தாளர் டைரக்டர் என்னை திரையுலகத்துக்கு வெளியே வரவேற்றிருக்கும் டைரக்டர் சார் பகவத் பாலா சார் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் ஆட்சிக்கு படம் நடிக்கும் போது ஆட்சிக்கு வருவார் நான் எதிர்பார்க்கல. இவருடைய படங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இவர் ஆட்சிக்கு வராமலே மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய மாவட்டத்துல முதல்ல ரிஷவந்திய தொகுதியில அவர் எம்எல்ஏவா நின்று போயிட்டாரு. அது ரொம்ப இஷ்டமா ஓடி போய் பார்க்கணும்னா அந்த தொகுதியில ஓட்டு கேட்கிற போது கூட அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. என்னால பார்க்க முடியல. ஆனா இப்பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் நம்ம முன்னாள் வாழ்ந்த சிஎம் அவர்கள் அனைவரும் நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. ஆனா அவர் இந்த இடத்த விட்டு உலகத்தை விட்டு போன உடனே அவங்களுக்கு பீச் ஓரத்துல நல்லாவே கட்டியிருக்காங்க. எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கு அவருடைய சொந்த இடத்திலேயே அவருக்கு ஆலயமாக கட்டி இன்றும் வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்படி வழிபட்டும் டெய்லி மக்கள் பசியாடிதான் போறாங்க. அந்த அளவுக்கு எங்க அண்ணியாருக்கு எடுத்துரைச்சு போயிருக்காங்க. அவர் நாட்டுல முதலமைச்சரா வந்திருந்தா, இப்போ அவர் உயிரோட இருந்து முதலமைச்சரா வந்திருந்தா இந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை வழி நடத்திதான் எங்களுடைய இது டைரக்டர் சாரு இளைய தலைமுறை வெற்றி கழகம் அவருடைய பின் வழிபாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் வழி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அவரை சார்ந்து ஆரம்பிக்கிறதால இந்த நாட்டுக்காக நம்ம எல்லாரும் ஒன்று கூடி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றத மனசுல கற்றுக்கொள்ளாம அவரும் கூட சேர்ந்து நம்ம பயணிச்சு
பொதுச்சேவை, சோசியல் சர்வீஸ் என்னென்ன அதாவது எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எங்கள் டைரக்டர் சார் ஃபாலோ பண்ணி, அவர் டைரக்டர் சார் இல்லை, கட்சியின் அடுத்த தலைவர் அவர் தான். இந்த கட்சியின் தலைவர் தான், அதாவது உலகமே பாராட்டுற அளவுக்கு வர போறாரு. அதனுடைய ஆஃபீஸ் தான் இது. இன்னைக்கு சிம்பிளா இருக்கு, நாளைக்கு பெருசா வளர்றதுக்காக நம்ம உத்தரவு இந்த கட்சியை வழி நடத்தணும். இங்க வந்திருக்க அனைவருக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பாலாசார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பகவதி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் போகலாம். ஆனா நான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சினிமா துறையில தான் பார்த்தேன். இப்பவும் இதெல்லாம் வந்து மறக்க முடியாது. எங்க ஃபேமிலியோட நாங்க வந்து திருப்பதி போனோம். அப்போ போகும்போது எல்லாருமே நான் முதல்ல தியேட்டருக்கு போய் பார்த்த படம் விஜயகாந்த் சாரோடது சில்லன் ஒன்று படம். என்னால மறக்கவே முடியாது. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் அந்த நிகழ்வை எடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு அடுத்தது நான் ஒரு 6வது படிப்பு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது விஜயகாந்த் சார் படம் வந்து எங்க வீட்டுல பிரேம் காலத்துல வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. சிவாஜி கணேசன் வீட்டுக்கு பேக் சைடு தான் பிரேம் காலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நான் கேட்டேன் கஜேந்திரன் மூவி கஜாவரண்டா கஜாவரண்டான்னு அந்த சாங்கு சொன்ன அடுத்த செகண்ட் குடும்பத்துல வீட்டுக்கு ஓடி போயிட்டு பேக தூக்கி கடாசிட்டு வந்து நான் அந்த விஜயகாந்த் சாரை பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. அந்த ஷூட் முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு கொண்டு எங்க அம்மாக்கு சமாளி வாங்கினேன். எனக்கு அச்சத்துலாம் தவறு இல்லை, நான் அவரை பார்த்துட்டேன், எனக்கு அது போதும். அதுக்கு அடுத்தது நான் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தது வந்து எங்க வீட்டாலேயே ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் அதே ஸ்கூல் முடிஞ்சு நைட் டியூஷன் முடிச்சுட்டு போற டைம் தூக்கி போய் பேக் போட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ போகும்போது சார் வந்து வரும்போது பூ போட்டு வரவேற்பாங்க. முதல் ஆள நான் தான் போய் நின்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிடிக்கும் அவரோட. வந்து இப்போவும் நான் பாக்குற படம் எனக்கு பார்க்கணும்னு நினைச்சேன்னா வைதேகி காத்திருந்தாள், சின்ன சவுண்டர், அப்புறம் அம்மன் கோவில் கிழக்காடே, நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். ஊமை வெளிகள் இதெல்லாம் வந்து என்னோட ஒரு ஃபேவரட் மூவினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்காங்க. கஜேந்திரனும் நான் வந்து இப்போ ஒரு பாசத்துக்கு உரிய படமா நான் வந்து பாக்குறேன். நான் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பகவதி பாலாசார் அவர்களுக்கும் இந்த இளைய தலைமுறை வெற்றி கழகத்துல இணைச்ச அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நடிச்ச படங்கள் என்ன படம் பிடிக்கும் அவங்க சொல்ல போறோம். 4 படம் நான் பார்த்து பிடிக்கும். கேப்டன் பிரபாகரன், காவல்துறை, நரசிம்மான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் மட்டும் நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். நரசிம்மா படம். அப்புறம் கேப்டன் பிரபாகரன் 2 தடவை பார்த்துருக்கேன். கூடாது அவரை நேரில் நான் பார்த்ததுல ஒரு தடவை, அவர் நடிச்ச படத்துல அதே தடவை நான் பார்த்துருக்கேன். அதனால கிழக்கு சீமையில கூட ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் பத்தி அவருக்கு எனக்கு எதுவும் தெரியாது, அதனால எதுவும் பேசல. எனக்கு அதான் அவர் கேப்டனா அவர் ரொம்ப பிடிக்கும் சார் தெரியாது. ஆனா கேப்டன் சாரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். அப்படி சின்ன கவுண்டர் படம் கேட்கவா வேணும். ஐயோ என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா எனக்கு பார்த்ததில்லை. இதையெல்லாம் தேட்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, படம் பார்க்கவே அனுப்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு விஜயகாந்த்னா அப்படியெல்லாம் அவரை நினைச்சா அந்த சினிமாக்குள்ளேயே இப்போ வந்ததுக்கு காரணம் இதுதான் விஷயம். இவங்க வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி. சாருக்கு ரொம்ப நன்றி. என்ன பேசுறது நம்ம கேப்டன் அவருக்கு பணம் தூவி வாழ்க்கை சார். முதலாவது இந்த தினத்துல உங்க எல்லாரையும் சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம். 24ஆவது வருஷத்துல நான் எதிர்பார்க்கல நீங்க ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாரு. ஆனா இது வந்து ரொம்ப மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அப்படின்னா ஒரு மனுஷன் போனதுக்கு அப்புறம் கூட இத்தனை பேர் ஆத்மாவில் அவர் இருக்காரு. இவர் பேசும்போதுலாம் நான் அப்படியே ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு இன்னும் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி புல்லரிப்பாவே இருந்துச்சு. பகவதி பாலாசாரை பார்த்து மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அது தொடர்ந்து ஒரு இளைய தலைமுறை வெற்றி கழகம் அப்படின்ற அதுக்காக வாழ்க்கை தெரிவிச்சுக்கோம். நிச்சயமா நாங்களும் அதுக்காக நாங்கள் கூடவே இன்னைக்கு உறுதுணையா இருக்கோம். அவருடைய சொல்ல போனா அரசியல் வந்து எங்க தலைமுறையில பார்க்கும்போது அவர் பணத்துக்காகவும் இல்லாம பதவிக்காக இல்லை புகழ் அதிகாரங்களுக்காகலாம் இல்லாம
ஒரு மக்களுக்காக இப்படி ஒரு தலைமை இருக்க முடியும், உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு சாட்சியா தான் அவர் இருந்தாரு. அதை மறுக்க முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு ரொம்ப அதிகமா வந்து பேச தெரியாம இருக்கலாம், ரொம்ப போர்வையான வார்த்தைகளை பயன்படுத்த தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நேர்மையான மனுஷனை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு இப்போ எனக்கு தோணுது. இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சொல்றது சார் தங்கச்சி கேப்டன் ரசிகை, நாங்களாம் கமல் ரசிகர். எங்கள் வீட்டில் விஜயகாந்த் ரசிகை அவங்களாம். ஆனால் என்னென்னா விஜயகாந்த் சாருக்கு என்ன ஸ்பெஷல்னா எல்லாருக்கும் வர பிடிக்கும். கமல் ரசிகை யாருக்கும் பிடிக்கும். ஆனால் என் தங்கச்சி கமல் ரசிகை, கமலை பிடிக்காது. அப்படிதான் எனக்கு சின்ன வயசுல வந்து அந்த ஞாபகம் என்ன பிடிக்கும். ஒரு படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு பர்டிகுலராக அவரோட சண்டை காட்சி ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வியந்து பார்த்தோம்னா மாநகருக்கு அவர் படங்கள்லாம் அவரோட கிக்கு ஒரு காலத்துக்கு அடிக்கிற அந்த சண்டை காட்சியெல்லாம் பார்த்து நானே ரொம்ப மிரட்டிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் 80s 90s அந்த 2000 வரைக்கும் ஒரு போலீஸ்லாம் எப்படி இருப்பாரு அப்படின்ற அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து ஒரு ஹீரோ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு அப்படின்னா அது விஜயகாந்த் சார் தான். நான் நம்புறேன். ரொம்ப வருஷமா அப்படிதான். வேற யார் பார்த்தாலும் எனக்குலாம் கொஞ்சம் ஆக்வர்டா தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு தான் அது ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வெள்ளை வேட்டியில ரொம்ப ரொம்ப மேண்டியா இருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் தான் வந்து. அவரோட மரணத்தப்ப நான் அவர் வந்து எல்லாம் கலந்துக்கிட்டேன். திரைத்துறையில் அவர் நிறைய செஞ்சிருக்காரு. பெரிய நல்ல மனிதரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நன்றி சார். அங்கே இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் பாட்டு போட்டுவேன். விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். பல நிறைய செஞ்சு கொண்டாடுங்க, நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் இங்கே வரும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஃபர்ஸ்ட் நாங்களாம் இருக்கிறது மயிலாடுதுறையில் ஒரு கிராமத்தில் இருந்தோம். அந்த கிராமத்தில் வந்து முதல்ல கேட்டு வந்துச்சு. அதுக்குலாம் தூர்தர்ஷன் தான் படம் பார்ப்போம். நான் இருப்பேன். முதல்ல சன் டிவி வந்த சமயத்தில் அந்த கேபிள் டிவி வந்து முதல்ல சன் டிவி வந்தப்ப ஏழை ஜாதின்னு ஒரு படம் விஜயகாந்த் சார் இருக்கணும். அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அந்த சம்பவம் ஃபுல்லாக ஞாபகம் வந்துச்சு. அது இந்த சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதனால இந்த வாய்ப்பு கொடுத்த சார் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். கேப்டன் சார் பற்றி பேசுவாங்க, நிறைய பேசிக்கிட்டே போனோம். சினிமாவில் வந்து நான் ரொம்ப ஒர்க் பண்ணியே தவிர அவருடைய படங்கள் சுற்றி தான் நான் நிறைய போயிருக்கேன். கோயில் போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் இருந்து கடைசியில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கேமராமேனும் ஒரு புதுவுடையாக இருக்கும். ஏன்னா புது டெக்னீஷியன் வரும்போது இது கேட்டால் சாதாரண ஒரு செகண்ட் தேர்ட் அடிக்கிற கூட வாய்ப்பு மழை தெரியும். நீங்கள் யார் ஒர்க் பண்ணீங்கன்னு பண்ணிடுது அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் கேப்டன் போன வரைக்கும் நீங்கள் கவர்ஸில் ஓகே பண்ணீங்க எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு. படம் ரிலீஸ் ஆகும் எல்லாமே அவர் அவரால் வளர்ந்த டெக்னீஷியன் நடிகர்கள் அவங்க தான் இன்னைக்கு ஒரு பேர் சினிமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு இருக்கு. அதே மாதிரி அரசியல பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஜெயலலிதா இருக்கும்போது கூட ரசிகன் கூட வர பயப்பட்டேன். நான் 2 பேர் இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவராக மாறி உட்காந்துன்னா பெரிய வரலாற்று. நம்மளோட எல்லா கட்டணங்களும் அவர் இருந்திருந்தாலும் இந்த இடமும் மாறிடும். சினிமாவுக்கும் அரசுக்கும் அவரோட இழப்பு பெரிய இழப்பு. என்னைய குறிக்க அவரோட பின்னால நம்மளாம் கூடி அவரை பற்றி பேசுறது வேறு எந்த நடிகரும் கிடைக்கிறது ஒரு வேறு வாய்ப்படைத்த பகுதி பண்ண அந்த வச்சுட்டேன். எனக்கு சின்ன வயசுல மகேஷன் பாடிக்கும் போது விஜயகாந்த் பாடம் ஷூட் அப்புறம் மகேஷன் பாடிருக்கோம். தருவாங்க கை முதல் விஜயகாந்த் சார் பார்த்து கை கொடுத்தா என்ன கை இவ்வளோ பார்த்து அப்புறம் முதல்ல கை கொடுத்தேன். கை கொடுத்தாரு. அப்புறமா 89
நான் சினிமாவில் என்ட்ரியான எனக்கு கேப்டன் அண்ணன் வந்து ரொம்ப நெருங்கிய ஏன்னா நான் ஆர்கே சிறுமணி சட்டம் இருக்க போது பார்க்குறதா நிறைய வாய்ப்புகள் உடனே பார்க்குறேன். நான் பார்த்துருக்கேன், பழகிறேன். மேலும் என்ன சொன்னா கேப்டன் லோக்கலாக ப்ரொஃபஸர் நிறைய ஸ்டாஃப் வச்சுருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சார் பேஜெந்திர உடம்புனாங்க. அப்புறம் ஆரியு சின்னமுடி சார், சிவமணி சார், நாங்கள்லாம் ஒரே இடம் சார்கிட்ட கேட்போம். சார் கேப்டன் சார் எப்படி சார்? ஏன்னா நான் உதவியாளராக போது ராஜபாஸ் வீட்டிலேருந்து அங்கேருந்து வீட்டில் இருப்போம். அவங்க வீட்டு ஆஃபீஸ் பக்கத்தில் தான். அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அசைன் அவங்க சாப்பிடுவோம். இந்த கேப்டன் சார் கெருமினா டிஎம்டி படிச்சிருந்தேன். ஆபாவன் சார், அருவிரா சார், செல்வி சார், ஆரியு ரோமா சார், பன்னீர்செல்வம் எல்லாரையும் அறிவு பண்ண ஒரு அவங்க கேப்டன் சொல்லியிருக்கோம். அது சார். ஆனால் நான் சின்ன வயசில் படிக்கலாம் வந்து நான் எவ்வளோ பார்க்க செய்யணும் அரசியல் மாறிக்கிட்டாங்க. அதில் வந்து கரையை சேலப்போம், நடனம் போயிட்டு இருக்கும், பரதநாட்டியம் இருக்கும், இப்போ இன்னும் செய்ய எல்லாமே சார் பயணிக்கும் போது அந்த டைமில் வந்துட்டு பூ வச்சுருந்தாங்க. அது கேட்டு அதில் வந்து கர்நாடகாவில் போனோம். இன்கோஸ் அந்த ஊரில் வைதை காலத்தில் பாட்டு பாடிதான் ஃபஸ்ட் ப்ரைஸாக அடித்தேன். ஸோ எல்லா ஸ்டேட்டும் இருந்தாங்க, எல்லா மாநிலத்தில். எனக்கு சினிமாவில் வரணுன்ற ஆர்வம் இப்போ எனக்கே தெரியல. இப்படி நான் லோக்கல் போகும்போது சினிமாவில் போகும்போது வந்து உங்கள் ஜெமினி செய்யணும் பண்ணாங்க. ஏன்னா கேப்டன் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் வந்தாங்க, சீக்கிரம் வந்தாங்க, கலரை கட்டினாங்க, கமாதி ஒன்று எவ்வளோ எடுத்து அண்ணா கம்பெனி ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே சமாதி கிடைக்கலாம். நான் இவங்க மட்டும் ஒரு சொல்லிட்டு ஆனால் என்ன ஒரு சிறப்புனா இவர் ஆலயங்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தாலும் அவர் செத்தாலும் மறைந்தாலும் இன்னைக்கு வாழ்க்கை எல்லாருமே சாப்பிட்டு ஏழைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எந்த முறையும் எங்களோட ஷூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் சாப்பாடு அவங்க சாப்பிட்றோன்னா அது பிரியாணி போடுறதுனா பிரியாணி கறி இருக்காங்க நீ சாப்பிட்டுட்டே இருப்பா கைக்கு போடுறாங்க. அதில் கறி இல்லை பீஸ் இல்லைன்னா குறைஞ்ச அவன் சாப்பாடு போட்டு கேட்டே. ஸோ அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் நல்ல பண்பு உள்ள ஒரு மாநில ஒரு அவங்க நம்ம விட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்குவோம். ஆனால் இல்லை, நீங்கள் மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. 23 வயசு ஆயிடுச்சு. போகணும். ஆனால் எனக்கு பகவதி பாலா சார்கிட்ட பிடிச்சதுன்னா கேப்டன் சாரை பற்றி அவ்வளோ பயணிச்சிருக்காப்புல ஒர்க் பண்ணியிருக்காப்புல பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பண்பு அவருக்கு இருக்கிறது ஏழைகள் யாருமே கஷ்டப்படக்கூடாது, பசின்னு வந்தால் பசியாக்கணும் பண்புலாம் இருக்கு அவங்ககிட்ட. நானும் பார்த்துட்டேன் ஷூட்டிங் பாட்டிலையும் பார்த்து ஏதாவது ரொம்ப டக்குன்னு அவரோட நெசருக்கு ஒர்க் பண்ணுறதுனால அதை தெரிய இருக்கு. தூரந்து பார்க்குறவங்க கிட்ட இருந்து பழங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். அவங்க நோயாளிப்பட்டிருக்கும் போது கூட நாங்கள் சாரு சிறுவங்க சாமி பக்கத்தில் இருப்போம், போய் பார்ப்போம் போகிறோம். அதெல்லாம் வந்து அன்னையார் வந்து இன்னைக்கு அவரோட கொள்கை எப்படி போட்டோம்னா பிரபாகரன் அவர் எங்கள் கேப்டன் பிரபாகரன் பார்க்கணும்னு சார் வந்து நினைச்சிட்டு பிரபாகரன் தான் வச்சார் சார். இப்போ பிரபாகரன் வந்து அரசியலுக்கு தாராளம் தெரியும். சீனவர் வந்து சண்முகவாணி கொடுத்துட்டோம் சினிமாக்காக. பட் அவர் எங்கே இடத்த வந்து பில் பண்ணவே முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறது தான் சிஎம் அவர் தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கும்போது அவர் 8 போதே அவர் அரசியல் சட்டத்தை பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக நீந்தவர். நம்மளாம் நினைக்கலாம் ஜாம்பானு எம்ஜிஆருக்கு அடுத்து நான் பார்த்த திறமசாலி யாரும் எல்லா விஷயத்துலையுமே சரி, ஒரு கொள்கை இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, இந்தியாவோ படங்கள் இருந்தாலும் சரி. போலீஸ்கார இந்த படங்கள்லாம் பார்த்து பெரிய இன்ஸ்பிரேஷன் போலீஸ்காரங்களுக்கு யாருன்னா ஒரு விஷயம் யாருன்னா அரசியல்வாதிக்கு சின்ன சொப்பனம் அவர் தான். ஒரு மாதிரி எழுதிக்கிங்க யாருக்கும் போலீஸே கிடையாது. தைரியமானவர் தன்னம்பிக்கையுள்ளவோ இதுமாதிரி நான் சொல்ல எங்கள் ஜாமான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். நான் சொல்ல செய்யணும். அது நன்றி இருக்கு. வணக்கம். எனக்கு விஜயகாந்த் சார் பற்றி அவ்வளோ தெரியாது. பட் மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் அவங்க போலீஸாக நடித்த நிறைய மூவியை பார்த்து தான் என் பிரதர் வந்து போலீஸாக இருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி பர்சனலாக எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து விஜயகாந்த் அப்படிங்கிற பேரோட எல்லாரும் கேப்டன் தான் சொல்லிருக்கீங்க. அந்த பேர் அவர் அவ்வளோ சீக்கிரம் வாங்கினதில்லை. அதுக்கு எவ்வளோ வந்து அவர் லைஃப்பில் என்னென்ன பண்ணியிருப்பாருங்கிறது எனக்கு தெரியல. பட் கேப்டன் சாரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க.
அவனும் சொல்லி யாருக்கும் வச்சா தெரிய போகிறது இல்லை. என்னோட வயசு எல்லாருமே வந்து மூத்தவங்க தான், எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபைட்டாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அவரோட சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனசில் இன்னமும் மறையாத ஒரே ஆள்னா அது கேப்டன் சார் தான். எந்த ஆக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்குதோ இல்லையோ, கேப்டன் சாரை ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் வந்து அவரை வச்சு தான் அந்த சில விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். சினிமா கூட வந்து கூட நிறைய இந்த ஃபைட்லாம் தானே யாருக்கும் தெரியாம நானும் கொல்ல பக்கத்துலாம் போய் ஃபைட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். சினிமாவுக்கு போகணும், இந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவும் பண்ணலை, கண்டிப்பாக பண்ணுவேன். நன்றி, வணக்கம். அவர் பாட்டி போட்டால் தான் ஒரு சத்யா கொஞ்சம் நவருங்க. ஹலோ, தம்பி கேக்குதா? கேக்குதா? கொஞ்சம் லேட்டா வந்தேன், ஏன்னா நான் மாதாவை நாளி வரணும். இதுக்கிட்ட போயிட்டு தான் வந்தேன் மேடம். நான் சாரி இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் பார்த்துருக்கேன், ஆனால் பேர் சொல்ற அளவுக்குலாம் தெரியாது. அவருடைய ஃபைட் சீனு, அந்த டைலாக்கு, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எனவே நானும் அவருடைய ரசிகர் தான். அவங்களுக்கு ரொம்ப